ஒவ்வொரு இடிகளாக இறக்கிக் கொண்டிருக்கின்றார் ட்ரம்ப் அவர்கள் என்றுதான் நம்மால் குறிப்பிட முடிகின்றது. தொடர்ச்சியாக இந்தியாவை மையப்படுத்திய நகர்வுகளை ட்ரம்ப் எடுக்கிறாரா என்கின்ற கேள்விகள் தான் சமீப காலத்தில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது ட்ரம்ப் அவர்களால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரி சார்ந்த விடயங்கள் ஒரு சர்ச்சையை கிளப்பியது. அதாவது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 50% வரிச்சலுகை வரி அதிகம் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். இது அப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தின. அதன் பின்பு வேலை நிமித்தமாக அமெரிக்காவிற்கு செல்லக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய அந்த விசா, இந்த விசாவை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் எழுப்பியிருந்த அந்த கட்டண விகிதாசாரங்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இந்தியர்களை அங்கு வேலை செய்வதற்கு எடுக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இந்த கட்டண உயர்வை எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. அதுவும் குறிப்பாக ஒரு வருடத்திற்கு இந்த கட்டணம் என்கின்ற ஒரு பீதியும் எடுத்து வைக்கப்படுகின்றது. உண்மையிலே ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை குறிவைத்துதான் இதுபோன்ற நகர்வுகளை எடுக்கிறாரா என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது சில அரசியல் விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி உங்களால் அறியக்கூடிய ஒன்றுதான். போர் ஆரம்பித்த பொழுது 4 நாட்களில் இந்த போர் முடிவடைந்து விடும் என்றுதான் ரஷ்யா கணித்திருந்தது. ஆனால் உக்ரைன் நாட்டிற்கு அமெரிக்கா இன்னும் மேற்கத்திய நாடுகள் கொடுத்த ஆயுதங்கள், ஆள்பலங்கள் இவற்றின் காரணமாக உக்ரைன் நிலைத்து நின்று அந்த போரை சில வருடங்கள் நீட்டிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துவிட்டது. இப்பொழுது கூட உக்ரைன் ரஷ்யாவிற்கு ஒரு மிரட்டல் விடக்கூடிய களத்தில்தான் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் அமெரிக்காவின் ஆதரவு ஒட்டுமொத்தமாக உக்ரைன் பக்கம் இருப்பதுதான் அதற்கான களம் என்பதை நாம் அறிய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் ரஷ்யாவில் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய கச்சா எண்ணெய், அந்த கச்சா எண்ணெயை இறக்குமதி அதை ஏற்றுமதி செய்து பிற நாடுகளுக்கு ரஷ்யா அனுப்ப வேண்டும். ஆனால் அமெரிக்கா தடை விதிக்கின்றது. தான் சார்ந்த நாடுகளுக்கு நீங்கள் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய்கள் வாங்கக்கூடாது என்ற தடையை விதிக்கின்றது. ஆனால் இதனை மீறி இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய்களை பெறுவதற்கான ஒப்பந்தத்தை போடுகிறது. இந்தியாவை பொறுத்த மட்டில் அணிசாரா அணியில் நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற களத்தோடு ரஷ்யா எங்களுடைய நண்பர், எங்களுக்கு அவர்கள் குறைந்த மதிப்பீட்டில் எங்களுக்கு எரிசக்திகளை, அந்த பொருளை, கச்சா எண்ணெய் தருகிறேன் என்கின்றார்கள். எனவே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இந்தியா அந்த ஒப்பந்தத்தை போடுகிறது. இது அமெரிக்காவிற்கு ஏற்புடையதாக அமையவில்லை. இந்தியா மீது ஒரு கடும் சினத்தை அமெரிக்கா மனதிற்குள் கொள்கிறது. எனவே இந்தியாவிற்கு சிக்கலை கொடுக்கக்கூடிய விடயங்களை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் முதலில் வரி விதிக்கக்கூடிய விடயத்தில் 50% என்று அறிவித்தது. அப்படி 50% என்று அறிவித்தவுடன் இந்தியா ஓடோடி வந்துவிடும், நம் காலில் விழுந்து விடுவார்கள் என்கின்ற எண்ணம் ட்ரம்ப் அவர்களுக்கு இருந்திருக்கக்கூடும். ஆனால் அமெரிக்காவின் அரசியலும் அமெரிக்காவின் பொருளாதாரத்தையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விடயம் வேறு விதமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி அமெரிக்கா சென்று கொண்டிருக்கின்றன. வரும் காலங்களில் அமெரிக்கா எப்படி தாக்குப்பிடிக்கப் போகிறது என்பதே கேள்விக்குறி. எனவே அமெரிக்காவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அமெரிக்காவின் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களிடம் இருக்கிறது. எனவேதான் இந்த வரி விதிப்பு அதனை மையப்படுத்தியதாக இருக்கும் என்று ஒரு சிலர் சொல்கின்றார்கள். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவில் இருந்து சுமார் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட இந்தியர்கள் அமெரிக்காவில் வேலை நிமித்தமாக அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேலை நிமித்தமாக அங்கு செல்வதற்கு அவர்களுக்கு விசா கட்டணமாக முன்பு மிக குறைவான ஒரு கட்டண விகிதாசாரம்தான் இருந்தன. இப்பொழுது 88 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இந்த 88 லட்சம் ரூபாயை கட்டி ஒருவரை வேலைக்கு எடுப்பதற்கு அங்கு இருக்கக்கூடிய நிறுவனம் தயாராக இருக்குமா என்கின்ற பொழுது இந்தியர்களின் வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றன.
இது திட்டமிட்டு இந்தியாவிற்கு அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலா என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது, அங்கு இருக்கக்கூடிய இந்தியாவை சார்ந்த ஒரு சட்டத்தரணி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வு பெரும்பாலான இந்தியர்களை பீதி அடைய செய்திருக்கிறது. அடுத்த கட்டம் இந்தியர்களுக்கான வேலை வாய்ப்புக்கு இது பெரும் சிக்கலாக அமையும் என்கின்ற அச்சத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி என்றால் ட்ரம்ப் அவர்கள் திட்டமிட்டு தான் இந்தியாவிற்கு எதிரான நகர்வுகளை கட்டி அமைத்திருக்கிறாரா என்கின்ற கேள்வி எழும்புகிறது. தற்பொழுது இன்னொரு இடியை அவர் இறக்கியிருக்கின்றார். அதற்கு முன்பு இந்தியாவை குறித்து அவர்கள் பேசியிருக்கக்கூடிய சில விடயங்களை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள்? அதாவது அமெரிக்காவின் வெள்ளை அறிக்கை, அதாவது வெள்ளை மாளிகையில் இருந்து வரக்கூடிய செய்தி குறிப்பு என்ன குறிப்பிடுகிறது என்றால், இந்தியா எங்களுடைய நட்பு நாடு. இந்தியா பொருளாதார விடயத்தில், அதாவது மருத்துவம், கணனி போன்ற பல விடயங்களில் இந்தியா பெரும் பொருளை எங்களோடு இறக்குமதி செய்வதற்கும் நாங்கள் அவர்களுக்கு இங்கிருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்குமான ஒரு களத்தோடு மிக நெருக்கமாக பயணித்து கொண்டிருந்த ஒரு நட்பு நாடு. ஆனால் நாங்கள் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் பெறக்கூடாது என்கின்ற ஒரு கட்டளையை நாங்கள் முன்வைத்த பொழுது இந்தியா ஏற்றுக்கொள்ளாமல் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் பெற்ற விடயம் அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது என்று அந்த செய்தி குறிப்பு கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அமெரிக்கா இந்தியா மீது காட்டுகின்ற காழ்ப்புணர்ச்சிக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ரஷ்யாவோடு கொண்டிருக்கக்கூடிய நெருக்கம் ஒரு காரணம் என்று நாம் பார்க்கலாம். தற்பொழுது இந்தியாவிலிருந்து பெரும் மருந்து பொருட்கள் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன. ஆனால் இப்பொழுது அமெரிக்கா அந்த மருந்து பொருட்களுக்கும் 100% வரியை விதித்திருக்கிறது. 100% வரியை விதித்திருக்கக்கூடிய அமெரிக்காவிற்கு இது பொருளாதார விடயத்தில் பெரும் வீழ்ச்சியை கொண்டு வந்து நிறுத்தும் என்று வணிகவியல் வல்லுநர்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். ஆனால் ட்ரம்ப் அதை குறித்து கவலைப்படுவாரா என்று தெரியாது. இன்னொரு விடயத்தையும் ட்ரம்ப் அதனை மையப்படுத்தி எடுத்து வைத்திருக்கின்றார். நீங்கள் அமெரிக்காவில் அந்த மருந்து பொருட்களை தயாரித்து விற்பனை செய்வதாக இருந்தால் நீங்கள் அதாவது வரியே கட்ட தேவையில்லை என்று அறிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த அந்த நிறுவனங்கள் அமெரிக்காவிற்கு சென்று அங்கு பொருட்களை தயாரித்து விற்கட்டும் என்ற நிலைப்பாட்டை உருவாக்குகிறாரா, அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த பொருட்கள் அமெரிக்காவிற்கு இனி தேவைப்படாது என்பதை நிலைநிறுத்தி இந்தியாவை சிக்கலில், அதாவது பொருளாதார சிக்கலில் மாற்றுவதற்கான களத்தை எடுக்கிறாரா? இன்று தொடர்ச்சியாக பல விடயங்கள் இதனை மையப்படுத்தி பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடிகள் ஒவ்வொரு சூழலிலும் பல சிக்கல்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பதாகத்தான் சொல்லப்படுகின்றன. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு, அமெரிக்காவை முன்னுரிமையான, அதாவது முதன்மையான நாடாக மாற்றக்கூடிய களம், அமெரிக்கர்களே அமெரிக்காவை அதை ஆட்சி செய்ய வேண்டும், அதிகாரம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம், இவைகளை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் செல்லக்கூடிய பாதை சரியானது என்று அங்கிருந்தும் குரல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.